ஓகே, நியூ ஃப்ரீலான்சிங் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி கொடுத்தேன். பட் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி தான் அது ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும் இல்லையா? ஏன் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி தான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு இல்லை. பட் நம்ம ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே மணி ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஃப்ரீலான்சிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானே இன்றைக்கி தான் பார்த்தேன். எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு சோலார் ப்ராடக்ட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறது, ஒரு நர்ஸ் இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி சம்ஒன் இருக்காங்க, அவங்க ஹோம் கேர் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்ட் டைமில். ஹோம் அப்ளையன்சஸில் இருக்குல்ல, இந்த ஃபேனு, ஃப்ரிட்ஜு, இந்த வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி விஷயத்தை வாங்கி லோக்கல் ஷாப்புக்கு செல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கூட ஃப்ரீலான்சிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே காசு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்காக வீட்டில் இருந்தபடியே இருக்கிறது, கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் போவீங்க, இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே இப்போ ஃப்ரீலான்சிங்னு வந்துட்டிங்கன்னா இது ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸை நம்ம பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணணும், அந்த ஸ்கில்லை முழுசாக கற்றுக்கணும், அதை மாஸ்டர் பண்ணணும். எதர் ஒரு ஜாப் போய் பண்ணலாம், இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கிளைண்ட்டுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நீங்கள் பிலீவ் பண்ணணும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த ஸ்கில் எனக்கு தெரியும்பா, இல்லை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நாளைக்கு கிளைண்ட்டு கேட்டால் ஆமாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்காச்சும் உங்கள் ஒரு ஸ்கில்லில் ஸ்ட்ராங் ஆகணும். எந்த ஸ்கில்லாக வேணால் இருக்கணும். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன். நம்ம ஒரு லேப்டாப்பை மட்டும் வச்சு மணி ஏர்ன் பண்ணணும், வீட்டில் இருந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்கில் மட்டும் சொல்கிறேன். அதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நான் இப்போ தான் கொஞ்சம் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதில் மாஸ்டர் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி ஒரு ஜாப் போயோ, இல்லைன்னா நீங்கள் வேறு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தோ, இல்லைனா சம்திங் செஞ்சு அந்த ஸ்கில்லில் கொஞ்சம் மாஸ்டர் எடிட்டிங் ரொம்ப தெரியணும்னு இல்லை, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள்லாம் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வீடியோஸை கிளைண்ட்டுக்கு எடிட் பண்ணி கொடுத்து நான் கொஞ்சம் நல்லா வீடியோ எடிட்டர் ஆகிட்டேன். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து ஒரு டீசன்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகிட்டேன். நான் ஒரு பிபிசி கேம்பெயின் ஸ்பெஷலிஸ்ட், கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி அதில் கொஞ்சம் குட்டாக இருக்கேன். இல்லை ஒரு கிராஃபிக் டிசைனர், நான் ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனர், வெப்சைட் டெவலப்மெண்ட், நான் ஒரு நல்ல வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில் இருக்குது. கோடிங்கிலிருந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது, ஆப் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குல்ல. ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டீங்க, அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோவை மேக் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இல்லைனா கூட நீங்கள் ஒரு கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியும், சத்தியமாக பண்ண முடியும். கொஞ்சமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, போர்ட்ஃபோலியோவே இல்லைனாலும் ஒரு கிளைண்ட்டை உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். எல்லாமே பேசுகிறதுல இருக்குது. ஒரு கிளைண்ட்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம், அவங்களை எப்படி பிஷ் பண்ணுறோம், அவங்க எப்படி நம்ப வைக்கிற மாதிரி பேசுகிறோம், பொய் பேசுகிறது இல்லை. நமக்கு இருக்கிற ஸ்கில், நமக்கு தெரிஞ்சதை அவங்ககிட்ட கரெக்டாக சொல்கிறோம், அதுதான் ஓகேவா. பொய்யெல்லாம் ரெடி சொல்கிறது இல்லை. நம்ம நல்லா பேச தெரிகிற ஒரு ஆள்னா நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோவே தேவையில்லை. இல்லை என்ன தான் நீங்கள் நல்லா பேசினாலும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிறத மட்டும் இல்லை, இவன் செஞ்சும் காட்டுவோம் அப்படின்ட்டு அவங்க நம்புவாங்க. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோன்றது இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நல்லா பேச வரல, பட் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குன்னு காட்டணுன்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ கட்டலாம். நல்லா பேச வந்தாலும் எல்லாமே வந்தாலும் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நம்புவாங்க. கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் சூஸ் பண்ண ஸ்கில் மாஸ்டர் பண்ணணும். செகண்ட் போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணணும். மூணாவது கிளைண்ட்டை பிடிக்கணும். கிளைண்ட்டு எங்கே வருவாங்க, இப்போ போய் நான் எங்கேருந்து கிளைண்ட் வரும், திடீர்னு நான் இப்படி இருக்கேன், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்க, அவங்கள கிளைண்ட்டாக மாற்றலாமா, இல்லை ஒரு ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்மில் போகிறோம், ஜாப் அப்ளை பண்ணுறது போல் இன்னும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் போகலாமா, இல்லை ஒரு ஆட் ரன் பண்ணலாமா. இப்போ நான் ஒரு ஆட் ரன் பண்ணி கிராஃபிக் டிசைன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராஃபிக் டிசைனுக்கு ஆட் ரன் பண்ணி நான் கிளைண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரவா, இல்லைனா நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் எனக்குன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி ஆர்கானிக்காக கண்டென்ட் போட்டு க்ரோ பண்ணி அது மூலமாக லீட்ஸ் எடுத்துகிட்டு வரவா, லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணவா, எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணவா, கோல்டு கால் பண்ணவா, பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் கேட்கவா, கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து கேட்கவா, யாருப்பா நான் எப்படிப்பா கிளைண்ட் பிடிக்குதுன்னா எல்லாத்தையும் பண்ணுங்கள். இதுக்காக தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக வருது. ஓகே, கிளைண்ட்டை எப்படி பிடிக்கணுன்றதுக்காக தனியாக வீடியோ வருது. இந்த வீடியோ என்ன
ஐயோ வீடியோ எதை பற்றினே சொல்லாமல் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதை எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்றது தான் ஒரு வீடியோ. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கில்லை சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணணும், கிளைண்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும், கிளைண்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அவங்ககிட்ட நல்லா பேச தெரியணும், உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சு பிச் பண்ணணும், ஜென்ரிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஏஐ லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கிளைண்ட்டெல்லாம் எங்கெங்கே ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம். ஓகே, கிளைண்ட் எங்கேருந்து பிடிக்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி கிளைண்ட்டை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்பயுமே இதே மாதிரி கிளைண்ட் பிடிக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஓகே, இனிஷியலில் மட்டும்தான் நான் கிளைண்ட் கெட் பண்ணால் ஹெவி எஃபெக்ட் போடுவேன். அதுக்கப்புறம் கிளைண்ட் என்ன தேடி வரணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்காக நமக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணுறது, இல்லை நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோவை ஹெவி பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட போய் பேசி அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். போர்ட்ஃபோலியோ வச்சு பிச் பண்ணி அவங்ககிட்ட இப்போ நேரில் உட்காந்துருக்கீங்க, பேசுகிறீங்க, அவங்கள கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. கன்வெர்ட் பண்ண கிளைண்ட்டை எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது, அவங்ககிட்ட என்னென்ன விஷயம்லாம் கேட்கணும், கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு வீடியோ எடிட்டர்னால் அவங்ககிட்ட என்ன கேட்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டர்னால் அவங்ககிட்ட என்ன கேட்கணும், அவங்க இனிஷியலாக அவங்களோட லோகோ கேட்கணுமா, ரெக்யர்மெண்ட் கேட்கணுமா, அவங்களோட பட்ஜெட் எவ்வளோ, நம்ம பட்ஜெட்டை அவங்க வந்து செட் ஆவாங்களா, மந்த்லி அவங்க பே பண்ணுவாங்களா, அது எப்படி பேசணும், இந்த மாதிரி விஷயந்தான். ஓகேங்களா? இப்போ கிளைண்ட்டை வந்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா அவங்கள ஆன்போர்ட் பண்ணணும். அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களும் நம்மளும் இருக்கிற ஒரு குரூப் வச்சுக்கலாமா, இல்லை ஸ்லாக்ல ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடலாமா, இந்த மாதிரி எதில் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, ஒர்க்கை எப்படி டைமுக்கு டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் டிஸ்கஸ்லாம் எங்கே பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டைமுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் இனிஷியலில் அந்த என்ன சொல்லுவாங்க, அட்வான்ஸ் பேமெண்ட்டு கொஞ்சம் வாங்கிக்கணும். இப்போ ஒரு மந்த்லி 5000 உங்கள்கிட்ட ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸிங் இது சொல்லப்படுது, உங்களுக்குன்னு ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கணும். 3 பிளான் இருக்கும். பேசிக் பிளானில் இத்தனை வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுப்பேன், பேசிக் பிளானில் இத்தனை போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுவேன், பேசிக் பிளானில் இத்தனை கேம்பெயின் மேனேஜ் பண்ணுவேன், உங்களுக்கு இத்தனை லீட்ஸ் வரும். இந்த மாதிரி உங்கள் சர்வீஸ் எது எடுத்துருக்கீங்க அதை பற்றி பார்க்கணும். இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணால் பேசிக் பிளான்னா ஸ்டாட்டிக் வரும், டைனமிக்கில் வந்து ப்ரோ பிளான் வரும், அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணுறதுக்கும் அதை நான் சொல்கிறேன். இப்போ நான் எங்கே விட்டேன், சரி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கில் சூஸ் பண்ணணும், மாஸ்டர் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணணும், அதை வச்சு கிளைண்ட் எங்கே இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்து நம்மளுக்குன்னு ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு அவங்கள பிச் பண்ணணும். பிச் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி நேரில் மீட் பண்ண கிளைண்ட்டை நேரில் மீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நீங்கள் வந்து என்ன தான் பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாலும் உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ நேரில் மீட் பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி. நேரில் மீட் பண்ணி பேசுங்க. அது எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பேசும்போது எப்படி அவங்களை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பேசணும். நேரில் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறீங்கன்னா அவங்களை கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணணும், என்ன கேட்கணும், இன்கேஸ் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இப்படி ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் அவங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எந்த மீடியத்தில் கம்யூனிகேட் பண்ணுறது, ஓகே எப்படி டெலிவரி பண்ணிட்டு பேமெண்ட் வாங்குறது. இது தான்ப்பா ஃப்ரீலான்ஸ். இதோட நான் நிறுத்த மாட்டேன். இப்படி நீங்கள் மாற்றின ஃப்ரீலான்ஸிங் ஒரு பிஸ்னஸாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸில் என்ன பண்ணேன், எப்படி ஒரு பீப்புள் ஹையர் பண்ணுறது, நீங்களே உட்காந்து வேலை செய்யாமல் ஒரு பீப்புள் ஹையர் பண்ணி அந்த ஒர்க்கை அவுட் சோர்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி டீமை பில்ட் பண்ணி அதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறது, எப்படி நீங்கள் மந்த்லி ஒரு 10,000 15,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ரீலான்சிங்னா அது எப்படி 40,000 50,000 1 lakh 2 lakh எடுத்துகிட்டு போகிறது. நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படி எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எல்லா ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ வச்சுப்போமா? ஓகே ஃப்ரீலான்சிங்கில் என்னென்ன இருக்குன்றது சொல்கிற வீடியோவை இதை வச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய இல்லை. அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. ஐயோ இதுன்னு இப்படி போயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டேக்கில் வீடியோ எடுத்திருக்கேன், எங்கேயும் திணறல, எடுத்தால் ஆன் பண்ணால் பேசிட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அப்படியே தான் அப்லோட் தான், எடிட் பண்ணலாம் டைம் இல்லை. இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டு என்னோடய பிஸ்னஸ் அங்கே க்ரோ பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன். அதை விட யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கேன்.
ஏதாச்சும் ஒன்று மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. ஃப்ரீலான்சிங் சீரிஸ் நம்மளது ஒன்று போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். இன்னும் என்ன சீரிஸ் வேணும் உங்களுக்கு? இன்னும் என்னென்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள், கமெண்ட்டில் தட்டி விடுங்க. நம்ம வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இன்னும் என்ன கற்றுக்கணும், எதை கற்றுக்கிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதையும் சொல்லுங்கள், அதையும் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் ரிஸ்கியாக. ஓகே, பாய் பாய். ஆல்ரெடி 11 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. கட்டு பாய். என்னோட நேம் வந்து ஏகே. பாய். சாரி ஃப்ரீலான்சிங்க்கு லேப்டாப் தேடிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்ன மாதிரி பிசி கான்ஃபிகரேஷன், அது என்ன ஸ்கில் சூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து மாறும். வீடியோ எடிட்டிங்னா i7 i9 போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா அவ்வளோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஒரு ஆவரேஜாக எல்லா ஸ்கில்லுக்குமே ஏற்ற மாதிரி ஒரு லேப்டாப் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன்.